உலகமெங்கும் வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கணேஷ்கர். ஊரும் பேரும் நிகழ்ச்சியில் என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஊரும் பேரும் நிகழ்ச்சியில் என்ன பண்ணுவாங்க? 2 ஊருக்கு டெய்லி போகிறோம். 2 ஊரை பற்றியும் அந்த ஊருக்கே அந்த பேர் வந்ததுன்ற விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சியோட நோக்கமே. இன்றைக்கி நம்ம 2 ஊருக்கு போக போகிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதா எந்த ஊர் போக போகிறோம் தெரியுமா? தடியா. தடியா, எந்த ஊரில் இருக்க? ஹாய் ப்ரோ, நான் இப்போ திருப்பூரில் இருக்கேன். தென்னம்பாளையம்ல இருக்கேன். தென்னம்பாளையம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? திருப்பூர் பக்கத்தில் இருக்க தென்னம்பாளையம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? அங்கே பாளையம் அப்படின்னா ஒவ்வொரு ஊர் பேர் வந்து பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னம் அப்படின்னா தென்னந்தோப்பு, தென்னை மரங்கள்லாம் அங்கே ஜாஸ்தியாக இருந்திருக்குமோ, அதனால தென்னம்பாளையம் அப்படின்னு பேர் வந்திருக்குமோ தெரியல. பிரதர், அந்த தென்னம்பாளையம்ன்ற பேர் ஏன் வந்ததுன்ற காரணத்தை மக்கள்கிட்ட நீங்களே கேளுங்க, கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கங்க. அண்ணா பேர் என்ன? பழனிசாமி, பெருமாள், பழனிசாமி, சசி, கோபி, முகராஜா, ராஜேந்திரன், செல்வம், ஜெயக்குமார், சிவா, மன்மதன், சூரியன், முத்து, குமார் கவுண்டர், படையப்பாங்க, சக்திவேல், போஸ், ஜெகதீஷ். என்ன பண்றீங்க? பனியன் கம்பெனி வேலை பாரு. நீங்க லோடுமேனா இருக்கு. நீங்க டிராவல்ஸ் சார். நீங்க டிராவல் ஷாப், லோடுமேன் வேலை. நீங்க லோடுமேன் சுமை பணியாளர், என்னது? சுமை தூக்கி, ஓ, லோடுமேன் தான். நீங்க எல்லாருமே மொத்தமே லோடு மேன் தான். ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளோ லோடு நீங்க வந்து தூக்குவீங்க? ஒரு நாளைக்கு 2-3 லோடு வரும் சார். 2-3 லோடு. 10 டன் கணக்கு சார் ஒரு நாளைக்கு. 10 டன். 10 டன். எத்தனை வருஷமா அந்த தொழில இருக்கீங்க? 15 வருஷமா. 15 வருஷமா இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளவு சுமை கொடுத்தாலும் நீங்க தாங்குவீங்க? கண்டிப்பா தாங்குவோம். 20 டன் 30 டன்னா கூட தாங்குவோம். ஆனா 20 டன் 100 கிலோ 110 கிலோ வரைக்கும் தாங்குவோம். ஜம்ப். ஓ, சரிங்கண்ணா. அது வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் இல்ல? ஆமா, அது நம்ம நினைக்கிறத வச்சிருக்கேன். வேலை வந்து கஷ்டம்னா கஷ்டம், ஈஸினா ஈஸி தான். என்னங்க? கண்டிப்பாங்க, உடல் பயிற்சியோட உண்டு இது எங்களுக்கு. கண்டிப்பாங்க. சரி, ஓகே. இந்த தொழில வந்து கரெக்டா உங்களுக்கு அந்த கூலி கிடைச்சிருக்கா? கூலி கிடைக்குதுங்க. இல்ல அப்புறம் தரேன் ஏமாத்திடுறாங்க? இல்லைங்க, அப்போக்கு எப்படி கூலி கிடைச்சிருங்க. கரெக்டா கிடைச்சிரும். ஸோ இது வந்து காலையில நீங்க வந்து ஆரம்பிப்பீங்களா இல்ல காலையில 8 மணிக்கு ஆரம்பிங்க, ராத்திரி 10 மணி வரைக்குங்க. காலையில 8 ல இருந்து நைட்டு 10 மணி? ஆமாம், 10 மணி. சரி, ஓகே. மன்மதன்ற பேர் யார் வச்சிருக்கா? எதுக்காக மன்மதன் வச்சாங்க? சித்தப்பா வச்சாரு சார். சித்தப்பா வச்சாரு. அப்ப சித்தப்பா வச்சாரா? அப்பா வைக்கல? அப்பா வைக்கல. இல்ல, எவ்வளவு பேர் இருக்குது மன்மதன் வச்சுக்கிறாங்க. ஆமா சார். நீங்களே வச்சுக்கிறீங்களா இல்ல அவரு வச்சாரா? இல்ல, சித்தப்பா தான் வச்சாரு. அவரே வச்சாரா? அவரு பேர் என்னது? கோபால். கோபால். பாத்தீங்களா, கோபால்ன்ற பேர் வந்து மன்மதன் ஒரு பேர் வச்சுட்டு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆயிடுச்சு. ஒய்ஃப் பேர் என்ன? ரதியா? இல்ல சார், பிரீத்தா. பிரீத்தா. ஓகே, நீங்க அவங்க கிட்ட ரதி அப்படின்னு சொல்லுங்க இனிமேல். சரி. ரதி மன்மதன் எப்படி? ஓகே. லவ் மேரேஜா? இல்ல சார், அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். சரிண்ணே. அண்ணா சொல்லுங்க. அதாவது இப்ப இருக்க சொந்த பந்தம்லாம் முன்ன இருந்த மாதிரி கிடையாது. இல்ல, முதல் வந்து எப்படின்னா கல்யாணம்னா கீழே மாத்து விரிச்சு விட்டு வெளியெல்லாம் செருப்பு கழட்டிட்டு போய் சமணம் போட்டு உட்காந்து சொந்த பந்தங்கள் பரிமாறுவாங்க, சாப்பிட்டோம். அப்போ அந்யோன்யம் இப்போ இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை பரஸ்பரங்கிறதே கரைஞ்சி போச்சு. இன்னைக்கு வந்து மிஷின் உலகம் ஆயிடுச்சு. இப்போ யார் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க, என்ன சொந்த பந்தம் என்ன, சித்தம் பசங்க போல பெரிய பசங்க யாரு என்னங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு மிஷின் உலகத்தில் நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறோம். ஆமா, அன்னைத்த கல்யாணம்னா அப்படி இல்லை. 4 நாள் 3 நாள் போய் இருப்போம், எல்லாம் நம்ம செட்டில் இருக்கிற ஆளுகளோட விளையாடுவோம். அது ஒரு ஜாலியாக ஒரு அதாவது பசுமையான நினைவுலாம் இருக்கு, மறக்க முடியாத சம்பவங்கள். இப்ப அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. என்னமோ போற ஒரு 50 கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறாங்க, போற கையெடுத்து கும்பிடுறா, வெளியே வந்துடுறா. அது அந்த நிலையில தான் இன்னைக்கு கல்யாணம். உண்மையான உறவுகள் அப்படின்னு சொல்ல போனா அந்த காலத்துல இருக்கிறது தான் இப்ப இருக்கிறது. உண்மையா இப்போ அதாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னா உடனே நம்ம வந்து சரி ஓகே சாப்பிட்டீங்களா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்தானே ஒரு காபி வச்சு கொடுக்கறக்கே யோசனை பண்றேன். டிவி சீரியலுக்கு அந்த அவங்களுடைய பர்சனலா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பர்டிகுலரா யாரையும் தப்பு சொல்றதுக்கு இல்ல, கால மாற்றத்தின் காரணமாக யாரையும் இது பண்ண முடியாது போயிடுச்சு. நீங்க சொல்லுங்க சார், அதாவது சொந்தங்கள் உங்க கூட இருக்க சொந்தங்களை நீங்க வந்து எப்படி ட்ரீட் பண்றீங்க? கூட இருக்க சொந்தங்களா சொந்தமா தான் பாக்குறீங்க, வாடகையா பாக்குறது இல்ல யாரும்? ஆமா. எதுக்காக கேட்கறேன்னா, அதாவது அப்ப இருந்த அன்பு இப்ப இருக்கா? கிடையாதுங்க. கண்டிப்பா எப்படி கிடையாதுன்றீங்க? அன்றைய அப்ப இருந்த காலங்களுக்கு வேற, இன்னைக்கு இப்போ நவீன காலங்கள் வேற. அதனால இன்னைக்கெல்லாம் மாற்றங்கள். பெற்ற பிள்ளையே கல்யாணம் முடிக்க போறான்னா அன்னைக்கு அவன் வேற நம்ம வேற.
அதாவது கல்யாணம் முடிச்சிட்டான்னா அவன் வேற அவன் வேறு நம்ம வேறு. ஆ, நாம போன கஞ்சி கூட கிடையாது, தண்ணி கிடையாது. ஆ. அதே உண்மை இன்னைக்கு காலத்துல. அது ஏன் இந்த மாற்றம் வந்தது? அது பணங்கள் அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆ. அவன் நாடுகள் தெரிஞ்சுக்கிடுச்சு, வழி தெரிஞ்சுக்கிடுச்சு, உழைக்க பார்த்துக்கிட்டான். இப்போ இன்னொரு கேள்வி, அதாவது ஒருத்தன் கீழே விழுறான்னா அவனை தூக்கி விடுறது நண்பர்களா சொந்தமா? சில இடத்துல நண்பர்கள், சில இடத்துல சொந்தங்கள். இதுதான் சொல்ல முடியாது. ஆ. சில இடத்துல அவங்க வந்து நடந்துக்கிற வருது. ஒரு ஆள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மதித்து பழகுவாங்க, அப்போ அவுத்துக்கிடுவாங்க. ஒரு சில ஆள் சொந்தத்தை மதித்து பழகுவாங்க. அது வந்து சூழ்நிலையை பொறுத்தது. சொந்தமும் சில இடத்துல தூக்கி விடுது, நண்பர்களும் சில தூக்கி விடுறாங்க. எல்லா இடத்துலையும் நண்பர்களும் சொந்தமும் தூக்கி விடுறது இல்லை, அமைக்க விடுறது இல்லை. அது பழகுற விதத்தை பொறுத்து இருக்கு. பழகுற விதத்தை பொறுத்து இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பவர் ஸ்டார் மாதிரி வந்து நிக்கிறீங்க. அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அடுத்த பவர் ஸ்டார்னே. அடுத்த பவர் ஸ்டார். ஆமா, தமிழ்நாட்டோட அடுத்த பவர் ஸ்டார்னே. நீங்க தானே? புது கட்சி ஆரம்பிக்க போறோம்னே. அப்படியா? ஆமா. நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆட்சிக்கு வர்றது நம்ம நோக்கம் இல்லனே, மக்களுக்கு சேவை செய்யறதானே எங்கள் நோக்கம். ஓகே, பி மாரிமுத்து, வாழ்த்துக்கள் மாரிமுத்து. தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க, இந்த ஊருக்கு தென்னம்பாளையம்ன்ற பேர் ஏன் வந்தது? அவர் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. தெரியாது சார். தெரியாது. நீங்க சொல்லுங்க. சார், இது வந்து சின்ன கிராமம் இருந்து திருப்பூருடைய ஒரு அங்கம். சரிங்க. இப்போ ஒரு 5-6 தோட்டங்கள் சேர்ந்தது தான் இன்னைக்கு தான் டெவலப் ஆயிருக்குது. 20 வருஷமா. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஊர் தென்னம்பாளையங்கிற ஒரு ஊர். இவங்க வந்து தென்னை மரங்கள் அதிகமாக இருந்ததுனால தென்னம்பாளையங்கிற ஒரு தென்னை மரங்கள் அதிகமாக இருந்தது. தோட்டங்கள். ஆனா நீங்க சொல்லுங்க, எதுக்கு தென்னம்பாளையம் பேர் வந்திருக்கும்? சார் தென்னை மரம் அதிகமாக இருந்தால் தென்னம்பாளையம் எடுத்துரும். தென்னை மரம். நீங்க தென்னம்பாளையம் வேற எதனா காரணம் இருக்கா? நீங்க அதான் சார், அதேதான். நீங்க தெரியலைங்க. தென்னை மரம்லாம் அதிகமாக இருந்தனால தென்னம்பாளையம் இருக்குங்க. தென்னை மரம் அதிகமா இருக்கு. ஆமா. நீங்க நம்மளுக்கு தெரியும். நீங்க தெரியலைங்க. நீங்க தெரியாது. ஏதாவது சொல்லுங்களேன். தென்னம்பாளையம் வந்து உருவாரு காரணமே வந்து நிறைய சம்சாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னது? தென்னைமரம் நிறைய இருந்ததுங்க, அதை அழிச்சு ஊராக்கி தென்னைமரம், அதனால தென்னம்பாளையம் வச்சுட்டாங்க. தென்னை மரம் இந்த இடத்தெல்லாம் அழிச்சு ஊராக்கி தென்னம்பாளையம் ஆகிட்டாங்க. தென்னம்பாளையம் ஆகிட்டாங்க. ஓ. அதனால இப்ப கம்பெனி, தேட்டர்கள், இதுக்கெல்லாம் நிறைய கட்டிருக்காங்க, கட்டடங்கள். இதுதான் காரணம்ன்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாதுங்கண்ணா. தெரியாது. நீங்க நீங்க தெரியாது. சொல்லுங்க, எதுக்கு இந்த ஊருக்கு தென்னம்பாளையம் பேர் வந்திருக்கும்? அந்த காலத்துல இந்த ஊர்ல எல்லாருமே தென்னவட்டம் இருப்பாங்க போல சார். அதனாலதான் தென்னம்பாளையம் பேர் வச்சிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல வந்து எல்லாரும் தென்னவட்டா இருந்திருப்பாங்களாம், அதனால தான் தென்னம்பாளையம் பேர் வந்திருக்கும் நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தெரியல சார். ஆனா நீங்க இல்லை அப்படி இல்லைங்க, தென்னவட்டம் இல்லைங்க சார். நாரிமே ஊருங்க சார். பிள்ளைக்கு வந்து எல்லாருமே பிள்ளைக்கு வந்து ஊருங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க? ஆக இந்த தென்னம்பாளையம்ன்ற பேரு ஏன் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த ஊர்ல வந்து நிறைய தென்னை மரங்கள் இருந்ததா. தென்னை மரங்கள்லாம் ஜாஸ்தியா இருந்ததுனால இந்த ஊருக்கு தென்னம்பாளையம் அப்படின்னு பேர் வந்ததுன்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, தென்னை மரங்கள்லாம் ஜாஸ்தியா இருந்தது, அதெல்லாம் அழிச்சிட்டு ஊராக்கிட்டு அந்த தென்னை மரங்கள் பேர் ஞாபகார்த்தமா தென்னம்பாளையம் வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கருத்து சொன்னாங்க. ஆனா இந்த ஊருக்கு வந்து நிறைய வந்துடும். ஆனா இந்த ஊருக்கு நிறைய விளக்கங்கள்லாம் இருக்கு. அந்த விளக்கம்லாம் இவங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்களுக்காக இந்த ஊரை பத்தி ஒரு தெளிவான கருத்தை கொஞ்சம் சீக்கிரமா நம்ம சொல்லுவோமா? கேட்டாச்சு. தென்னம்பாளையம்ன்ற பேர் வந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க சொன்னாங்க. தென்னை மரம்லாம் நான் சொன்ன மாதிரி தென்னை மரம்லாம் அங்கே இருந்திருக்கும் அப்படின்னாங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆதாரபூர்வமான படக்காட்சி இருக்குது. அந்த படக்காட்சியை பார்த்தா தான் இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போம். தென்னம்பாளையம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய குடியிருப்பு பகுதியே தென்னம்பாளையம் என்னும் இவ்வூராகும். நீர்வளமிக்க பகுதியாக இவ்வூர் விளங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் பாளையம் என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு எண்ணற்ற ஊர்கள் அமைந்துள்ளன. மேட்டுப்பாளையம், மத்தம்பாளையம், மணிக்காரன்பாளையம், கோட்டைப்பாளையம், உத்தமபாளையம், உடையார்பாளையம் போன்ற ஊர்கள் இதற்கு சான்றுகளாகும். முற்காலத்தில் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் தங்களது படை திறத்தாலும் போர் திறத்தாலும் வாகை சூடி
தங்களது நிலப்பரப்புகளை ஆட்சி செய்து வந்தனர். இதன் தொடர்ச்சியாக படை வீரர்களுக்கு தங்களது ஆட்சியில் மரியாதையும் பொன்னும் பொருளும் பதவியும் அளித்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து படை வீரர்கள் தங்குவதற்கு வசதியாக சில நிலங்களை மன்னர்கள் ஒதுக்கி தந்தனர். அதுவே பாளையம் என பெயர் பெற்று தற்போது வரை ஊர் பெயர்களாக வழங்கப்பெற்று வருகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தென்னம்பாளையம் என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் படை வீரர்களுக்குரிய இடமாக விளங்கியதன் பொருட்டு பாளையம் என்ற அடைமொழி பெயரோடு அந்நாட்களில் இப்பகுதியில் தென்னை மரங்கள் செழித்து வளர்ந்ததால் தென்னை என்னும் சிறப்பு பெயரும் இணைந்து இவ்வூர் தென்னைப்பாளையம் என அழைக்கப்பெற்றது. தென்னைப்பாளையம் என்னும் இவ்வூரின் பெயரே காலப்போக்கில் மருவி தற்பொழுது அப்பகுதி மக்களின் வட்டார வழக்கு பேச்சு நடையில் தென்னம்பாளையம் என வழங்கப்பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு. தென்னம்பாளையம்ன்ற பேர் வந்ததுக்கு காரணம் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில 2வது ஊருக்கு போறோம். 2வது ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம், ஒரு சின்ன பிரேக்கு. இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நிகழ்ச்சியில் 2வது ஊருக்கு போகிறோம். 2வது ஊர் எந்த ஊர்னு கேட்போமா? பிரதர், எந்த ஊரில் இருக்கீங்க? வணக்கம். நான் இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க நாட்டான் வலசு அப்படின்ற ஊரில் இருக்கேன். நாட்டான் வலசு. நாட்டான் வலசுன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? கொஞ்சம் மக்கள்கிட்ட கேளுங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிப்பீங்களா? ஓகே. இந்த கேக் நான் எடுத்துக்கிட்டுமா? வேண்டாம், அந்த பிடிங்க. உங்க பேர் என்ன? பவித்ரா. பவித்ரா, என்ன படிக்கிறீங்க? 4வது. 4வது படிக்கிறீங்க. உங்க ஸ்கூல்ல மிஸ் அடி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குமா? நீங்க ஜாலியா எடுத்துப்பீங்களா? அடேங்கப்பா, ஜாலியா எடுத்துப்பீங்களா? உங்க மிஸ் நீங்களே வந்து பயமுறுத்துவீங்களா? அவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்களா? அவங்கள பார்த்து நீங்க பயப்படுவீங்களா? சரி, சனிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஆஃப் டே தானே? அப்போ வந்து வீட்டுக்கு ஜாலியா வீட்டுக்கு வருவீங்க. திங்கக்கிழமை காலைல ஸ்கூலுக்கு போகும்போது டல்லா இருப்பீங்கல்ல? ஏய், ஆமா தானே? ஆமா தானே? அப்போ ஒரு மாசம் லீவு ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? ஜாலியா விளையாண்டீங்களா? ஓகே, பாத்தீங்களா எவ்வளவு குழந்தைங்க வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா டைம் போறதே தெரியாதுங்க. நான் இப்போ என்ன கேட்க வந்தேன், இந்த நாட்டான் வலசு இந்த பேர் வந்து ஏன் வந்திருக்கும் காரணம் தெரியுமா? நாட்டாயன் கோயில் இருக்கிறதுனால நாட்டான் வலசுன்னு வந்ததுங்க. நாட்டாயன் கோயில் இருக்கு. நாட்டாயன் கோயில் இருக்கிறதுனால நாட்டான் வலசுன்னு பேர் வந்தது. நாட்டான் வலசு. ஆமா. நீங்க என்ன சொல்றீங்கம்மா? கோயில் இருக்கிறதுனால நாட்டான் வலசு. கோயில் இருக்கு. வேற என்னென்ன கோயில் இருக்கு? பட்டத்தாளி இருக்குதுங்க. பட்டத்தாளி அம்மன் கோயில், பட்டத்தாளி அம்மன் கோயில், நாட்டாயன் கோயில், மாரியம்மன் கோயில், மாகாளி அம்மா, மதுரை வீரன். சரி அம்மா, ஏன் சார் நீங்க சொல்லுங்க. பட்டத்தரசிங்க. உங்க பேர் என்ன? ஜக்கம்மா. தேவி ஜக்கம்மா. ஆலைமணியில் ஓசை நான் கண்டே, அறிகுறியாகன் தலைவன் அவனே நான் கண்டே, தலைவன் அவனே அவனே அவன் தாய் மொழி கேட்டே. சேத்து மடத்தல, சேத்து மடையில். சேத்து மடையில போதுமா? இன்னும் வேணுமா? எதுனா பாட்டு பாடுங்க. நல்ல பாடுறீங்க. சம்பளம் என்ன கொடுக்குறீங்க? ஐயோ, சம்பளத்தை கேட்கல. சரி, நாங்க தரோம் தரோம் தரோம். ஒரு பாட்டு பாடுங்க. என்ன? ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. அம்மா உன்னை கண்டே தாயே ஈஸ்பிரியே, நீ தாயே ஈஸ்பிரியே, செந்தமிழ் பாட்டெடுத்து நான் பாட வந்தோ. சூப்பர் சூப்பரா பாடுங்க, அட்டகாசமா பாடுங்க. சரி, இந்த ஊருக்கு நாட்டான் வலசுன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? சாமி கோயில் இருக்குது. சரி. சாமி நாட்டாயர். சரி,
போதுங்களா? அதனாலதான் அந்த கோயிலுக்கு நாட்டான் வலசு. நாட்டான் வலசு. அரசியல் அரசாங்கத்தில் என் காஞ்சிபுரம். போதுங்களா? போதுங்க. சரி, இந்த நாட்டான் வலசுன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? நாட்டாங்கோயில் இங்க இருக்குதுங்க பக்கத்துல. சரிங்க. அதனால நாட்டான் வலசு காலனின்னு வந்து. அதான் காரணம். ஆமாங்க. வேற எதுவும் காரணம் இல்லையா? சரி, நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் நீங்க நாட்டான் வலசு கோயில் இருக்குங்க. நாட்டாங்க. ஓகே, நீங்க நாட்டான் வலசு நாட்டான் வலசு. அதுதான் நாட்டான் வலசு கோயில் இருக்கிறதுனாலயா? நீங்க அதே நாட்டான் பாருங்க, எல்லாருமே இந்த நாட்டான் கோவில் இங்க இருக்கிறதுனால தான் நாட்டான் வலசு அப்படின்ற மாதிரி பேர் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்றீங்க. கரெக்டா? அதுதான் உண்மையான காரணமா? வேற காரணம் இல்லையா? ஆடி மாதம் மழை பொழிஞ்சு அருமை குளம் நிறைஞ்சது. ஆடி மாதம் மழை பொழிஞ்சு அருமை குளம் நிறைஞ்சது. அவையில விதைச்ச வேலை அத்தனையும் முளைச்சது. ஆடி மாதம் மழை பொழிஞ்சு அருமை குளம் நிறைஞ்சது. எதுக்குள்ள நட்ட நாத்து சிங்காரமா வளர்ந்தது. எதுக்குள்ள நட்ட நாத்து சிங்காரமா வளர்ந்தது. என்று நான் பாடுபட்டேன் சிங்கம் போல நிமிர்ந்தது. என்று நான் பாடுபட்டேன் சிங்கம் போல நிமிர்ந்தது. ஆடி மாதம் மழை பொழிஞ்சு அருமை குளம் நிறைஞ்சது. ஆடி மாதம் மழை பொழிஞ்சு அருமை குளம் நிறைஞ்சது. சொல்லுங்க. 100 ரோடு இருக்குங்க. சரிங்க. எங்க மக்களுக்கு வந்து எங்க குழந்தை குட்டிகள்ல ஒரு பாத்ரூம் போறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. ரோடு தாண்டி அதை போயிட்டு இருக்கிறோங்க. சரி. எந்த வகைச்சிலும் எங்களுக்கு இல்லை. ஏதோ கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதோ உதவி பண்ணி ஏதோ கட்டி கொடுக்கணும். அது வந்து கவர்மெண்ட்ல வந்து ஏதோ முயற்சி பண்ணி கொடுங்க. அதான் நான் கெஞ்சி கேட்கறேன். இந்த நாட்டான் வலசுல வந்து கழிப்பிடம் வந்து இல்ல. இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. அந்த கழிப்பிடம் இல்ல, அதோட வசதி செய்து தரணும். ஆமாங்க. அது இல்லாம இங்க மக்களுக்கு என்னென்ன தேவையோ டிரைனேஜ் வசதி எல்லாமே செஞ்சு தரணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா கேக்குறாங்க. ஆமாங்க. கேக்குறீங்களா? எல்லாரும் கேக்குறாங்க. தயவு செய்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க உயர் அதிகாரிகள் வந்து கண்டிப்பா இந்த ஊருக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நாங்கெல்லாம் கேட்டுக்கிறோம். கேட்டுக்கலாமா? கண்டிப்பா கேட்டுக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ஊருக்கு எதுக்கு நாட்டான் வலசு அப்படின்னு பேர் வந்ததுன்னு மக்கள்கிட்ட கேட்டா எல்லாருமே ஒட்டுமொத்தமா சொல்றது என்னன்னா, நாட்டான் கோவில் இங்க இருக்கு, அதனால தான் நாட்டான் வலசு அப்படின்னு பேர் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே அடிக்காம சொல்றாங்க, அடிச்சும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு இங்க வந்து நிறைய கழிப்பிடம் வசதியெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுது, எங்கள் ட்ரைனேஜ் எல்லாம் தேவைப்படுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்குமே இந்த ஊருக்கு எதுக்கு இந்த பேர் வந்தது அப்படின்ற காரணம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஊரை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் சீக்கிரமாக சொல்லுவோமா? கேட்டாச்சு. நாட்டான் வலசு இந்த ஊரில் இருக்க மக்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அன்பாக இருக்காங்க. அதை விட குட்டி குட்டி பசங்க பாருங்கள், செம்ம ஷார்ப்புங்க. நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் எல்லாமே கூக்குரலில் பதில் சொல்லுதுங்க. அந்தளவுக்கு நாங்கள் ஜர்க்குறா மாதிரி அவங்க. அது இல்லாமல் வயசான பாட்டி ஒருத்தவங்க செமையாக பாடினாங்க. அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் என்ன சொன்னாங்க, எங்கள் ஊருக்கும் நீங்கள் வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னாங்க. அதாவது நாங்கள் ஊருக்குள்ளே போகும்போது எல்லாம் டல்லாக இருந்தாங்க. நாங்கள் போன உடனே பயங்கர சந்தோஷம். எங்களை ஊரை விட்டு அனுப்புறதுக்கே அவங்களுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் நாங்கள் வந்து பிரியா விடைபெற்று வந்தோம். அந்த ஊர் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஊருக்கு நாங்கள் வரப்போகிறோம். நிறைய ஊர் மக்களை நாங்கள் வந்து சந்தோஷப்படுத்த போகிறோம். அதே மாதிரி நாங்கள் வரும்போது நீங்களும் எங்களை சந்தோஷப்படுத்த போகிறீங்க. நீங்களும் நாங்கள் கேட்கும்போது நான் பாட்டு பாட சொன்னால் பாட்டு பாட போகிறீங்க, டான்ஸ் பண்ண சொன்னால் டான்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊருக்கு நாங்கள் வரப்போகிறோம். ஸோ இந்த நாட்டான் வலசுன்ற பேர் ஏன் வந்திருக்கோன்ற காரணத்தை நம்ம ஆதாரபூர்வமான படக்காட்சியில் பார்த்தா தான் அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்ற காரணம் தெரியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போம். நாட்டான் வலசு திருப்பூர் பகுதியில் அமைந்துள்ள இயற்கை வளமிக்க அழகிய பகுதியாக நாட்டான் வலசு என்னும் இவ்வூர் விளங்குகின்றது. அக்காலத்தில் நெல்லை பகுதியில் வாழ்ந்த குறுநில மன்னர்கள் நட்டாத்தியார்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் ஜமீன்தார் நிலையை அடைவதற்கு முன் சுமார் 18ஆம் நூற்றாண்டு வரை தங்களை சோழர்களின் வம்சாவழியினர் என்றே கூறி வந்தனர். சுந்தரசேகர அரங்கன் மற்றும் அவர் வாரிசுகள் காலமான 11 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளில் நட்டாத்தியார்கள் திருவழுதி நாடு முழுவதும் சக்தி வாய்ந்த ஆட்சியை நிறுவினர். சோழர்கள் வீழ்ச்சிக்கு பின்னர் அவர்கள் குறுநில மன்னர்களாக முடிசூட்டப்பட்டனர். நட்டாத்தியார்கள் நாடன், நாடர், நாடாழ்வார் என்றும் அழைக்கப்பட்டனர். நாயக்கர்களின் படையெடுப்புக்கு பின்னர் நட்டாத்தி நாடார் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களது அதிவேக வளர்ச்சியால் பல்வேறு இடங்களில் போரிட்டு வெற்றி வாகை சூடினர். அவ்வாறு நட்டாத்தியார்கள் கைப்பற்றிய இடங்கள் அவர்களது பெயராலேயே அழைக்கப்பெற்றன. அவ்வாறு அழைக்கப்பெறும் ஊர்களில் ஒன்றுதான்
திருப்பூர் பகுதியில் உள்ள நாட்டான் வலசு என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் நட்டாத்தியார் என அழைக்கப்பெறும் குறுநில மன்னர்களால் கைப்பற்றப்பட்டு அரசு அமைக்கப்பெற்ற பகுதியாதலால் இவ்வூர் நட்டார் அரசு என அழைக்கப்பெற்றுள்ளது. நட்டார் அரசு என்னும் இவ்வூரின் பெயரே காலப்போக்கில் திரிந்து நட்டான் அரசு என மாறி நாளடைவில் அப்பகுதி மக்களின் வட்டார வழக்கு பேச்சு நடையில் தற்பொழுது நாட்டான் வலசு என அழைக்கப்பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு, நாட்டான் வலசுன்ற பேர் வந்ததுக்கு காரணம் நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போது நிகழ்ச்சியில் இன்றைக்கி 2 ஊருக்கு போனோம். 2 ஊரை பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு 2 ஊருக்கு போகிறோங்க. நாளைக்கு அந்த 2 ஊரை பற்றி நம்ம க்ளீனாக தெரிஞ்சுக்க போகிறோம். கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் வந்துடுங்க, நானும் வந்துடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். நன்றி, வணக்கம். அண்ணன் எப்போ கையில் லிஸ்டோடு தான் சுற்றுறாரு. தமிழ்நாட்டுல அனைவரும் சமம். ஆட்சி செய்பவர்கள் மக்களாகணும். இளைஞர்கள் எழும்ப வேண்டும். இதான் நம்முடைய கட்சியின் நோக்கம். சரி. ஈன்றோர்கள் மகிழ வேண்டும். தமிழ்நாட்டுல உண்மை மலர வேண்டும். ஊன்றுகோலா இருக்கணுங்க. இளைஞர்கள் எழும்புனா மட்டும் போதாது, சில முதியோர்களுக்கும் பெத்தவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஊன்றுகோலா இருக்கணும். இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும். அவங்க எண்ணங்கள் மட்டும் இல்ல, அவங்க பெரிய பெரிய இயக்கங்கள்லாம் இருக்கும், அந்த இயக்கங்களும் நிறைவேற வேண்டும். அடுத்து சொல்லுங்கண்ணே, தமிழ் ஐயன் அடுத்து. ஆமாண்ணே, இல்ல உங்க ஐயம் நீங்க வேண்டும்ல, கேட்டீங்கல்ல, ஐயங்கள் நீங்க வேண்டும். எல்லாருடைய ஐயங்களும் நீங்க வேண்டும். எல்லாமே வெளிப்படையா இருக்கணும்னு சொல்றேன். நம்ம கூட ஒப்புரவு உண்டாயிருச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் எனக்கும் ஒப்புரவு வரணும்.